தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த சுவாதி படுகொலை சம்பவம் ஞாபகம் இருக்கா? நம்ம சென்னையில் நடந்த ஒரு பெரிய துயரம் ரயில்வே ஸ்டேஷன்லேயே. ஆக்சுவலாக இங்கே இந்த கூட ரயில்வே ஸ்டேஷன் நடந்துச்சா? கர்நாடகாவில் ஒரு பஸ் ஸ்டாண்டில் நடந்திருக்குங்க. இந்த இளம் பெண்ணை சரமாரியை வெட்டி சாகடிச்சிருக்கான். அந்த வீடியோ வேறு வெளியே வந்திருக்கு. இப்போது இந்தியா முழுக்க பெரிய அதிர்வலை ஏற்படுத்தி வச்சிருக்கு. கேட்டால் ஒருதலை காதலாமா? இதை பற்றி நான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். கர்நாடகாவோட தக்ஷின் கன்னடா பகுதி இருக்குல்ல, அதை பூர்வீகமாக கொண்டவங்க தான் லாவண்யா. இந்த பொண்ணுக்கு வயசு 21 தாங்க. இவங்க ஒரு ப்ரைவேட் நர்சிங் ஹோமில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க வழக்கம் போல் வேலையை முடிச்சுட்டு கடந்த 16ஆம் தேதி சாயங்காலம் 6 மணி வாக்கில் இந்த KSRTC, அதாவது கர்நாடகா ஸ்டேட் ரோடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், இதோட பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, நம்ம வேலையை முடிச்சிட்டோம், வீட்டுக்கு கிளம்புன்னு ரொட்டீன் தானே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த வெயிட் பண்ணிட்டு இருந்த இடம் பார்த்தீங்கன்னா மங்களூர் இருக்குல்ல, அங்கே இருக்கிற பாண்ட்வால் அப்படின்ற அந்த பகுதியில் இருக்க பஸ் ஸ்டாண்டில் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் இதை தெரியுதா ஒருத்தன், இவன் ஓடி வந்திருக்கான். ஓடி வந்தவன் பேக்லேருந்து கத்தி எடுத்திருக்காங்க. இந்த கத்தி எடுத்துக்கிட்டு லாவண்யா நோக்கி அவங்க கிட்ட வந்து அந்த கத்தியால் அந்த பொண்ணை சரமாரியாக வெட்ட ஆரம்பிச்சிட்டான். அந்த காட்சிகளை நான் உங்களுக்கு காட்ட விரும்பலை. அவங்க கீழே விழுந்துட்டாங்க, சரிஞ்சிட்டாங்க லாவண்யா. ஆனால் வெறி விடலைங்க, அவனை வெட்டிக்கிட்டே இருக்கான் போட்டு அந்த பொண்ணை. அதை பார்க்கும்போது அவ்வளோ ப்ரூட்டலாக இருந்துச்சு. என்னடா இப்படிலாம் பண்ணுறீங்கன்ற மாதிரி தான் தோணுச்சு. அந்த நேரத்தில் அங்கே சுற்றி யாரும் பெருசாக இல்லை, வேறு ஆளுங்க, அவ்வளோ வெட்ட வெளியாக இருக்குது அந்த இடமே. ஆனால் பஸ் ஸ்டாண்டு வெட்டிட்டு அப்படியே ஓடுறாங்க. அவன் ஓடிட்டு ஒரு ஆல்டோ கார் ஒன்று, அதில் ஏறி கிளம்பிட்டான். வந்தான், வெட்டினான், கிளம்பி போயிட்டே இருந்துட்டான். எவ்வளோ ஈஸியாக அந்த கொலையை பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா? அந்த பொண்ணு இருக்கான லாவண்யா, இவங்க வெட்டு வாங்கும் போதே சரிஞ்சிட்டாங்க. எதுவும் பண்ண முடியல. முதல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க எஸ்கேப் ஆகலான்னு வரதை பார்த்துட்டு. பட் அவன் அதுக்குள்ளேயே வேகமாக வந்து கத்தி எடுத்து வெட்ட ஆரம்பிக்கவே அந்த பொண்ணால் எதுவும் பண்ண முடியல. க்ளூவே இல்லை. அங்கேயே சரிஞ்சாங்க, ரத்த வெள்ளத்தில் சரிஞ்சு கிடக்குறாங்க கீழே. அந்த பொண்ணு அதுக்கப்புறம் அங்கே இருந்தவங்கலாம் தூக்கிட்டு போயிட்டு இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒன்று பக்கத்தில் இருக்குது, அங்கே அட்மிட் பண்ணியாச்சு அந்த பொண்ணை. ஏன்னா அவன் வெட்டின அந்த வெறியெலாம் நீங்கள் கண்டிப்பாக சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. அந்த காட்சிகளை அந்த குடும்பத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. எல்லாம் ஓன்னு அழுதுகிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? எதுவுமே இல்லையே. வந்தான், வெட்டினான். இப்போ அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலில் இந்த நிலையில் பார்க்குறாங்கனாக்கா அந்த குடும்பம் எந்தளவுக்கு பதறும். அவ்வளோ கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹாஸ்பிட்டல் பக்கம் வந்து அவங்க ஒரு பக்கம் அழுது, அந்த இடமே ஒரு மாதிரி இருக்குங்க, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். போலீஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த நபர் சார்ந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. கேஸை ஃபைல் பண்ணியாச்சு, ஓகேவா? கேஸை ஃபைல் பண்ண வீடு தேடுறாங்க. அந்த நபரோட முகம் எதனா கிடைக்குமான்னு சொல்லிட்டு CCTV ஃபுட்டேஜை ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க. கிடச்சிருச்சு. அதான் வீடியோ வெளியே வந்துருச்சு, மூஞ்சி கிடச்சாச்சு. இதுக்கப்புறம் அந்த பையனை பற்றின டேட்டா ஃபுல்லாக எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவனோட ஃபோன் நம்பர் இருக்குல்ல, அதை வச்சு அவரோட ஃபோன் லொக்கேஷன் டேட்டாவை போலீஸார் எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் அந்த பையன் இருந்த இடம் எங்கே, இந்த மங்களூர் இருக்குல்ல, அங்கே அதே வண்டியில் சுற்றிட்டு இருந்திருக்காங்க. அங்கே வச்சு போலீஸார் அந்த பையனை தூக்கியாச்சு. அந்த பையன் பேர் சேத்தன். இதை தெரியுதா? இந்த பையன் தான். இந்த பேர் திரும்ப நம்ம லூப்பில் கேட்குற மாதிரி இருக்குல்ல. அங்கே இந்த புனே கிட்டே என்னென்னா இந்த கேட்டன் அகர்வால், சியா, அப்புறம் இன்னொருத்தன் பேர் சேட்டன்னு வந்துச்சு பாருங்க. இந்த பேர் திரும்ப கேட்குற மாதிரி இருக்கு. இந்த சேத்தன் இருக்கால, இவன் அந்த பெல்தங்காடி இருக்குல்ல, அந்த பகுதியை பூர்வீகமாக கொண்டவன். இவன் ஆக்சுவலாக அந்த பொண்ணோட தூரத்து சொந்தக்காரன் அப்படின்ட்டும் இப்போ ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு. ஸோ சொந்தத்துக்குள்ளேயே இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு போல இருக்குங்க இந்த இஷ்யூவில். இந்த முதற்கட்ட விசாரணை தகவல் இப்போ என்ன நம்ம சொல்கிறாங்க போலீஸார், இந்த பையன் அந்த பொண்ணை லவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு ஏதோ ஒரு காரணத்தினால இந்த பையனை வேணான்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அந்த பொண்ணு தொடர்ந்து ரிஜெக்ட் பண்ணதில் இவனுக்கு வெறியேறிட்டு இருக்கு. தனக்கு கிடைக்காத பொண்ணு யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு. எவ்வளோ கேவலமான மனுஷன் தெரியுதா மக்களே? ஸோ இந்த ஒரு மோட்டிவில் தான் வந்து அந்த பொண்ணை அவன் இவ்வளோ சரமாரியாக வெட்டியிருக்கான்னு போலீஸார் சைடில் இப்போ சொல்கிறாங்க முதற்கட்ட விசாரணை தகவலாக. இந்த பத்வால் சப்டிவிஷனை சேர்ந்த சீனியர் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்களே, அவங்க எல்லாரும் இந்த கிரைம் சீனுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா விஷயம் ரொம்ப பெருசாக மாறிடுச்சு. ஏன்னா வீடியோ வெளியே வந்துட்டாலே, அந்த ப்ரூட்டாலிட்டியை மக்கள் பார்த்துட்டாலே ரொம்ப கொந்தளிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷர் அதிகமாக பில்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அது இங்கே நடந்துச்சா, போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒட்டு மொத்தமாக அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. வந்தவங்க அந்த கிரைம் சீனை ஃபுல்லாக இன்ஸ்பெக்ட் பண்ணாங்க. இது கூடவே ஹெவி போலீஸ் ப்ரொடெக்ஷனை அங்கே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
இந்த இடத்துல மக்கள் வேற ஏதாவது போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டா தலைவலி இன்னும் அதிகமாகிடும்னு ஆல்ரெடி நிறைய போலீஸ் அங்கே குவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடம் முழுக்க அவ்வளோ பரபரப்பாக போயிட்டுருக்கு இந்த செகண்ட் வரைக்கும். ஆக்சுவலாக சில நாட்களுக்கு முன்னாடி என்ன தெரியுமா இருக்கு, இந்த சேத்தன் இந்த லாவண்யா வேலை செஞ்சுட்டு இருக்க ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அங்கேயே நேரில் போயிருக்கான். போயிட்டு அங்கேயே அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்கான். நல்ல வேலைங்க அங்கே என்ன திட்டத்தில் போனோன்னா என்னவோ, இன்னும் கொஞ்சம் யாரும் தடுக்காமல் விட்டுருந்தாங்கன்னா அந்த பொண்ணை அங்கேயே வந்து பண்ணியிருக்கலாம் போல இருக்கு. அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கா ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் இருக்காங்களே, அவங்க வந்து இன்டர்ஃபியர் பண்ணாங்க. ஏன்பா நீனா அதுக்கு கத்திட்டு இருக்க, போன்னு சொல்லி அவங்க தடுக்கவே தான் அந்த பையன் அங்கேருந்து கிளம்பி போயிருக்கான். இல்லைனா அவங்களாம் தடுக்காமல் இருந்திருந்தா அந்த பொண்ணு நிலைமை அப்போ யோசிச்சு பாருங்க. அதுவும் இந்த பஸ் ஸ்டாண்டு சொன்ன பார்த்தீங்களா, அங்கே ஆட்கள் இருந்திருந்து அவங்க தடுத்திருந்தா கூட இந்த பொண்ணு பெருசாக அந்த வெட்டெல்லாம் வாங்கியிருக்க மாட்டாங்க. ஆனால் வெட்ட வழியாக இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடமே, அவன் வரும்போதே அப்படி தான் இருந்துச்சா, இல்லை அவன் வெட்டுறதை பார்த்துட்டு செதறி ஓடினாங்களா யாரு கண்டா? ஆனால் வேடிக்கை பார்க்கறதும் செதறி ஓடுறதும் மனிதமே கிடையாது மக்களே. அதை பண்ணுறோன்னாக்கா நம்ம மனுஷன் நான் சொல்லிட்டு இருக்க முடியும். இப்போதைய பிக் இஷ்யூ என்ன தெரியுமா, நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கிரைம்ஸ், அதுவும் குறிப்பாக 2 விஷயங்கள லிங்க் பண்ணியிருக்கு பாருங்க. அது ஒன்று ஹராஸ்மெண்ட்டு, இன்னொன்று ஒன் சைடட் அப்சஷன். அந்த படம் உலகம் முழுக்க சக்க போட போட்டதுன்னா அதுக்கான காரணம் இப்போ தான் தெரிய வருது போல இருக்கு. அது பசங்க அப்சஸாக இருந்து வேற நம்ம பார்க்கறது, ஆனால் பொண்ணுங்க அப்சஸானா எந்த அளவுக்கு இருக்குன்னு அங்கே பார்த்து எல்லாம் ஃபயர் விட்டிங்களா. ஆனால் அதே ஒருத்தர் ரியல் லைஃப்பில் ஒரு ஆம்பளை பண்ணுறானாக்கா எந்த மோசமான விளைவுகள் சந்திக்க வேண்டியது பார்த்தீங்களா. ஆக்சுவலாக இந்த 2 குற்றங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இப்போதைக்கு இந்தியாவில் பெரிய தலைவலியே. ஏன்னா மற்ற விஷயங்களுக்கு கோவப்படுறானுங்க, ஏதோ உணர்ச்சிவசப்படுறானுங்கன்னா அது வேற கேட்டகரியில் போயிடும். ஆனால் ஒரு பொண்ணு காதலிக்க மறுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன காரணம் வேணாலும் கையில் இருக்கும். அந்த பொண்ணுக்கு இவன் சம்பாதிக்க மூதாரியாக சுற்றிட்டு இருப்பான், இவன் கழுத்து 2 உட்காரணம் அந்த பொண்ணு கடைசி வரைக்கும். இது போல் 1000 காரணங்கள் அவங்க யோசிப்பாங்க. ஒருத்தன் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணிட்டான்ற ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணு அவனை லவ் பண்ணி ஆகணுன்ற கட்டாயம் இல்லை. ஆனால் இதுவே தெரியாமல் இது போல் மாட்டு மூல காரணம் சுற்றினு இருக்காங்கன்னா இவனுக்கு என்னதான் பண்ணுறதோ. அருண்குமார் தக்ஷிண கன்னடாவோட எஸ்பி, இவர் இப்போ என்ன சொல்கிறாரு, ஸ்பெஷல் போலீஸ் டீம்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் ஃபார்ம் ஆகி இந்த 2 தரப்பு இருக்குது பாருங்கள், அந்த பொண்ணு சைடில் என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாங்க, அந்த பையன் சைடில் என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாங்க, அந்த எல்லா தகவல்களையும் சேகரிக்கிறதுக்கு வேலையை பார்க்க ஆரம்பித்தாச்சு. அண்டு இந்த இன்வெஸ்டிகேஷனை டீப்பாக கொண்டு போகிறதுக்கும் நாங்கள் எல்லா விதமான வேலைகளும் ಮುಡುಕಿ விட்டாச்சுன்னு இவர் இப்போ ಅಪ್ಡೇಟ್ ಕೊಡ್ತಿರ್ತಾರೆ. ನಿನ್ನೆ ದಿವಸ ಸಂಜೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ಬಂಟ್ವಾಲ್ ಪೊಲೀಸ್ ಸ್ಟೇಷನ್ ವ್ಯಾಪ್ತಿನಲ್ಲಿ ಒಂದು ಮರ್ಡರ್ ಆಗಿದೆ. ಅದರಲ್ಲಿ ಲಾವಣ್ಯ ಎಂದು ಒಂದು 21 ವರ್ಷದ ಹುಡುಗಿಯನ್ನು ಯಾರೋ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಮರ್ಡರ್ ಮಾಡಿದ್ದಾನೆಂದು ಒಂದು ದೂರು ಬಂದಿದೆ. ಅದರ ನಿಟ್ಟಿನಲ್ಲಿ ಬಂಟ್ವಾಲ್ ಟೌನ್ ಪೊಲೀಸ್ ಸ್ಟೇಷನ್ನಲ್ಲಿ ಕ್ರೈಮ್ ನಂಬರ್ 95/26 ಅಂಡರ್ ಸೆಕ್ಷನ್ 78(126) ಮತ್ತು 103 BNS ಪ್ರಕಾರ ಕೇಸ್ ದಾಖಲು ಮಾಡಿ ಕೊಲ್ಲಲಾಗಿದೆ. ಅದು ಎನ್ಕ್ವೈರಿ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅವಳನ್ನು ಮರ್ಡರ್ ಮಾಡಿರೋದು ಅವಳ ದೂರದ ರಿಲೇಟಿವ್ ಆಗಿದ್ದ ಚೇತನಂದ ಒಬ್ಬನು ಆ ಹುಡುಗಿಯನ್ನು ಏಕಪಕ್ಷವಾಗಿ ಲವ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದ, ಅವನೇ ಮರ್ಡರ್ ಮಾಡಿದ್ದಾನೆ, ತಲ್ವಾರನ್ನು ತಗೊಂಡು ಬಂದು ಎಂದು ಗೊತ್ತಾಗಿದೆ. ತದನಂತರ ಆರೋಪಿ ಪತ್ತೆ ಹಚ್ಚಲಿಕ್ಕೆ ವಿಶೇಷ ತಂಡಗಳನ್ನು ನೇಮಿಸಲಾಗಿದೆ. ಇವತ್ತಿನ ಬೆಳಗ್ಗೆ ಆರೋಪಿಯನ್ನು ಮ್ಯಾಂಗ್ಳೂರ್ನಲ್ಲಿ ಅವನನ್ನು ಸೆಕ್ಯೂರ್ ಮಾಡಿಕೊಳ್ಳಲಾಗಿದೆ. ತದನಂತರ ಅವನು ವಿಚಾರಣೆ ಮಾಡುವಾಗ ಅವನು ಇಲಿ ಪಾಶನ ತಗೊಂಡಿದ್ದಾಗ ಹೇಳಿರ್ತಾನೆ. ಈ ನಿಟ್ಟಿನಲ್ಲಿ ಅವನನ್ನು ಸರ್ಕಾರಿ ಆಸ್ಪತ್ರೆಯಲ್ಲಿ ಈಗ ಅಡ್ಮಿಟ್ ಮಾಡಲಾಗಿದೆ. ನಂತರ ಅವನನ್ನು ಅರೆಸ್ಟ್ ಪ್ರೊಸೀಜರ್ ಕಂಪ್ಲೀಟ್ ಮಾಡಿ ಈಗ ಲೀಗಲ್ ಮುಂದೆ ಕಾನೂನು ಕ್ರಮ ತಗೊಳ್ಳಲಾಗುವುದು. இந்த வீடியோ வெளியான கையோடு இந்த கர்நாடக மக்கள்லாம் உச்சகட்ட கொதிப்பில் இருக்காங்க. அதில் நிறைய பேர் வீடியோஸாக சோஷியல் மீடியாவில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் என்ன திரும்ப சொல்கிறாங்கன்னா, ஏங்க நாங்கள் எல்லாருமே அந்த லாவண்யா குடும்பத்து பக்கம் தாங்க நிற்கிறோம், அந்த பொண்ணு மேலே என்னங்க தப்பு இருக்குது, அந்த காட்டு மிராண்டி பண்ண விஷயத்தில் அந்த பொண்ணை நீங்கள் தப்பு சொல்ல முடியும், எவ்வளோ தைரியம் தான் இந்த பண்ணியிருப்பான் இந்த ஒரு காட்டு மிராண்டி வேலையை, பட்ட பகல் வந்து வெட்டியிருக்கானா, அவனால் சும்மா உள்ளாமாங்க. தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்க பசங்களுக்கு சொசைட்டியில் பெண்களை எப்படி மதிக்கணும்னு சொல்லி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் நீங்களாம் அப்படியா கேட்க முடியாதுங்க. பிகாஸ் பண்ணியிருக்கிறது ஒரு ஆண். ஸோ எல்லோரும் வெட்க தலைகுனி தான் வேணும். ஸோ வீட்டில் தயவுசெய்து சொல்லிக் கொடுங்க பசங்கிட்ட பெண்களை எப்படி மதிக்கணும்ன்ட்டு, எவ்வளோ பொறுமையாக இருக்கணுன்ற விஷயத்த சொல்லிக் கொடுங்க. அவங்க செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்கிறது சார்னு சொல்லிக் கொடுங்க. சொல்லிக் கொடுக்க முடியலன்னா உங்களுக்கு எதுக்கு குழந்தைங்கன்றது தான் அவங்களோட கேள்விகளாக இருந்துகிட்ருக்கு. அண்ட் அவங்களுடைய எமோஷன்ஸ் இருக்குல்ல, அதை ரெகுலேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிக் கொடுங்க. இந்த காலகட்டத்தில் பசங்க எடுத்தவங்க கவுத்தனால முடிவு பண்ணிடுறாங்க, இதோ இது போல் பண்ணிட்டான், இதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க கம்பி பண்ணிட்டு இருப்பான், இது போல் பல பேரை பண்ணுறாங்க, இதெல்லாம் சொல்லிக் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. இது போல் விஷயங்கள் ஏதாவது மனசில் தோணுதுன்னா அதுலேருந்து இப்படி தான் ஓவர் கம் பண்ணி வெளியே வரணுன்ற நல்லதை சொல்லிக் கொடுங்கன்னு பல பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ನಮ್ಮನ ಊರುಡ್ಲ ಇಂಚ ಆಪುನೊಂದು ಯಾನೆ ಎನ್ನದಿಜಿ ಪಗೇಲ್ಡೆ ಒರಿ ನರಮನಿ ಮುಕ್ಕೊರಿಯ ಕಡತದು ಪೋಪೆ ಅವಲ ಪೊಂಜೆ ನಕ್ಲೆಗ್ ಕಡಪುನೇನು ಯಾನಕ್ಕೆ ಎಂದಿಜಪ್ಪ ಆ ಪೊಣ್ಣಗಾಯ ಕಡತದು ಅಂಚ ಕೋಡೆ ಬಿಸಿ ರೋಡ್ ಬಸ್ ಸ್ಟ್ಯಾಂಡ್ ಪೋಂದುಲ್ಲಿ ಅಲ್ಪ ಗಣೇಶ್ ಶೆಟ್ಟರು ಒಂದೇರ ಇತ್ತೇರು ಪಾಪ ಆರು ಆನೆ ಗಿಡ್ತೊಂಪೈರು ಪತ್ತರಾಯ್ಜಿ ಪೊಲೀಸ್ ತಕ್ಲೆಪುರ ಆರೇ ತೆರಿಪೈನ
ಆಂಡ ನಮ್ಮನ್ನಿಲ್ಲ ಲಾಂಜೋಕ್ಲೆ ಕಲ್ಪದ ಕೊರೋಡು ಓಯ್ ನಮ್ಮನೆ ಕೋಪ ಬತ್ತಂಡ ದಾಯ್ತಾನೆ ಅಂಡ ಐನ್ ಪೂರ ಎದುರ್ಸ ಅವನ ಧೈರ್ಯ ಆಂಜೋಕ್ಲೆಗೆ ಪಂಡದು ಕೊರೋಡು ಆ ಪೊರ್ತುಗು ಬುಕ್ಕೊರೆಯಾಗ ಪೋದು ಬೇನೆ ಮಲ್ಪರ ಬಲ್ಲಿ ಆ ಪೊಣ್ಣನ ಅಪ್ಪಮ್ಮನ ಪರಿಸ್ಥಿತಿ ದಾಯ್ತ ಆ ಪೊಣ್ಣನ ಪುದರ್ಲ ಲಾವಣ್ಯ ಎಂಕಲ ಉರ್ದ ಕೈತಲ್ದ ಉರ್ದ ಪೊಣ್ಣು ಅಪ್ಪಮ್ಮನ ಬೇನೆ ಏರು ತಡೆವನ್ನ ಪಾಪ ಹಾಂ ಆ ತೇಲಿಯ ಪ್ರಾಯದ ಪೊಣ್ಣು ಬಾಲೆಗೆ ಅಂಚ ಆಂಡು ಬನ್ನಗ ಹಾಂ ನಮ್ಮನ ಇಲ್ಲದ ಜೋಕ್ಲೆಗೆ ಸರಿಯಾಯಿನ ಮಾರ್ಗದರ್ಶನ ಕೊರ್ಪುನ ನಮ್ಮ ಜವಾಬ್ದಾರಿ ಎಪ್ಪಲ ಅಂಚಿನ ಘಟನೆ ಒಂಜು ವೇಳೆ ನಮ್ಮ ಸುತ್ತಮುತ್ತ ಆಪನ ಹೋಜಿಂಡ ರಪ್ಪ ಪೋದು ಉಂತಾವನ ಆತನ ಸಮಾಧಾನ ಮಲ್ಪುನ ಪೂರ ಮಲ್ಪುನ ಕರ್ತವ್ಯ ನಮ್ಮ ಸಮಾಜದ ಅಪ್ಪ ಅಮ್ಮಗ ದೇವರು నేను ತಡೆವನ್ನೊಂಜಿ ಶಕ್ತಿ ಕೊರಡು ಪಾಪ ಅಂಡ್ ಆ ಜೋಕ್ಲೆಗಳಿಂಚ ಅವರ ಬಲ್ಲಿ ಮಾತ್ರ. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் முதன்மையான விஷயம், நாம் நேசித்தா நல்லா வாழட்டும் அந்த பொண்ணு அப்படின்னு நினைக்கணும். அதுதான் உண்மையான காதல். பொண்ணோ பையனோ 2 பேருக்கும் பொருந்தும். அதை விட்டு எனக்கு கிடைக்கலையா, எனக்கு நோ சொல்லிட்டியா, நீ உயிரோடு வாழ்ந்து என்ன பிரயோஜனம், இது போல ஒருத்தன் முடிவு பண்ணுறேன்னா அதான்டா சைக்கோ பாத்தோட ஆரம்பமே. 2வது சிந்திக்க வேண்டிய விஷயம், இந்த ஒருதலை காதல் சைக்கோஸ் இருக்கானுங்களே, இதில் ஒரு எண்ணம் ஓட்டம் அவங்களுக்கு இருக்கும். ஓ நான் ப்ரப்போஸ் பண்ணியே நீ நோ சொல்கிறியா அப்படின்ட்டு. இவன் ஏதோ பெரிய மைசூர் மகாராஜா மாதிரி நினச்சிட்டு இருப்பான். அது ஊதாரித்தனமாக ஊரை சுற்றிட்டு இருக்க பீஸாக இருக்கும். அதாவது ஒரு ஆம்பளை போய்ட்டு லப்ப சொல்லிட்டாலே பொண்ணு ஒத்துவிட்டு நினைக்கிற விஷயம் இருக்குல்ல, அது தப்பான விஷயம். 3வது சிந்திக்க வேண்டியது, இந்தளவுக்கு கொலவெறி எப்படிங்க வந்துச்சு? பட்ட பகல போய் ஒரு பொண்ணை வெட்டுறான் அப்படின்னா இதுக்கான அந்த பேஸ் ஆரிஜின் ரீசன் இருக்குல்ல, அதை கண்டுபிடிக்கணும். எதுக்கு பல பேர் படங்களோட தாக்கம்னு சொல்லலாம், அது மட்டுமா ரீசன் நினைக்கிறீங்க? ஸோ அந்த ஆரிஜினை முதல்ல கண்டுபிடிக்கணும். 4வது சிந்திக்க வேண்டிய விஷயம், சக மனுஷனை துன்புறுத்தும் போது அதை சக மனுஷன் வேடிக்கை பார்க்குறான் பார்த்தீங்களா, அதோட கொடுமை வேறு எதுவும் இருக்காது. மற்ற விலங்குகள் கூட தன் இடம் சார்ந்து ஏதாவது வெளியிலேருந்து ஒன்று காலி பண்ண வருதுன்னா அதுங்க எந்திரிச்சு நிற்கும், முறைக்கும். பட் மனுஷங்க சுயநலமாக இருக்கும்ல. 5வது முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயம், நம்ம வாழ்க்கை அப்படின்றது ஒரே ஒரு பெண்ணோடையும் அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு ஆணோடையும் முடிஞ்ச போகிற விஷயம் கிடையாது. ஒருத்தவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்களா, அவங்க மட்டும் உலகம் இல்லை, அடுத்த வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.